श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्सदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमोमुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति மங்களசூத்திரதாம். சுவாமி ஸ்ரீ கூரத்தாழ்வானுடைய ஆச்சரியமான ஸ்ரீ வரதராஜஸ்தவம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். போன ஸ்லோகத்தில் ஆதிராஜ்யமதிகம் புவனானாமீஷ தேபிஷு நயன் கில மௌலிஹி சூளிகாமணி சகஸ்ரமரீஷ ஹஸ்திபூஷண பவத்யுதயாத்ரிஹி, அதாவது வரதன் திவ்யமூர்த்தி வர்ண அனுபவம் தொடங்கி கிரீடத்திலிருந்து திருவடி வழி கிரீடம் நீதான் பரதத்துவம் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அந்த கிரீடத்திலிருந்து திருவடி ஈராக அந்த கிரீடமே சொல்றது நான் தான் பரத்வம், இவர்தான் பரத்வம் அப்படின்னு. அந்த கிரீடத்தை சேவித்தாலே போரும் பிரம்ம சிவர்கள் சாதகர்கள் நீயே சாத்திய பரதேவத்தை என்று உணரக்கூடும் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் அனுபவித்தவர் இங்கே அதுக்கு அப்புறம் வரார். உத்தரத்யுபரி பக்த ஜனாநிதி ஊர்த்வதாஷ் ஊர்த்வதாஸ்ரயண சூச்சித சக்திம் ஊர்த்வபுண்ட்ர திலகம் பகுமானாத் கிம் பிபர்ஷி வரதஸ்வலலாட்டே உத்தரத்யுபரி பக்த ஜனாநிதி ஊர்த்வதாஸ்ரயண சூச்சித சக்திம். இதுல ஊர்த்வபுண்ட்ரம், ஊர்த்வபுண்ட்ரம்னா மேல் நோக்கிய திருமண் காப்பு, ஊர்த்வபுண்ட்ர திலக்கம் அப்படின்னா மேல் நோக்கிய திருமண் காப்பாகிய திலக்கம். இந்த இடத்துல அந்த உத்தரத்யுபரி பக்தஜனான் இதி திரு அபிஷேகம் கிரீடத்தை பற்றி சொன்னார். கிரீடத்திலேருந்து அப்படி ஃபோர்ஹெட்டுக்கு வரார், நெற்றிக்கு வரார். எம்பெருமானின் திருநெற்றியில் ஆச்சரியமா பளிச்சுன்னு திருமண் காப்பு விளங்குகிறது. ஹே வரதா, நீ உன் திருநெற்றியில் அந்த ஊர்த்வ புன்றம் மேல் நோக்கி செல்லும் நெற்றி திலக்கம் அணிந்திருக்கிறாய். உண்மையாக பக்தர்கள் உன்னுடைய அடியார்கள் பாகவதோத்தமர்கள் தங்களது நெற்றிகளில் திருமண் அணிவது என்பது உண்டு. இவ்வாறு அவர்கள் உன் அடியவர்கள் என்று பிரகடனம் செய்து கொள்வதால் தான் ஸ்ரீ வைஷ்ணவன் பெருமாளுடைய பக்தன் என்று தெரிவித்துக் கொள்வதால் அதை இட்டுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு மேலே உள்ள ஸ்ரீவைகுண்ட லோகம் உயர்ந்த கதி நிச்சயம் கிட்டும் என்பதை அந்த ஊர்த்வ புன்றமே உறுதி செய்கிறது. ஆகவே மேல்நிலைக்கு கொண்டு செல்ல வல்லது என்பதை குறிக்கும் வகையில் ஊர்த்வ புன்றம் மேல் நோக்கி செல்லும் திருமண் காப்பு. திரியக் புன்றம் ஹரிசாண்டலா ஆயிட்டுகிறவா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கிடையாது. சம்சார மண்டலமான கீழ்நிலையில் தமது கர்மாக்களின் பலனாக விழுந்து பட்ட ஜீவாத்மாக்களுக்கு தனது திவ்யலோகமான ஸ்ரீ வைகுண்டத்திற்கு மேல் நோக்கி செல்ல, மேலே செல்ல உன் திருவடிகளில் சரணம் புகுந்து உன் அடிமை செய்வதே உபாயம், அதுதான் வழி என்பதால் அவர்கள் உன் சேஷர்கள் என்பதை குறிக்கும் வண்ணம் மேல் நோக்கி செல்லும் ஊர்த்வ புன்றம் அணிவது சரி, புரிகிறது. அது அவர்கள் செய்கிறார்கள், புரிகிறது. ஆனா நீயும் உன் நெற்றியில் திருமண் காப்பு தரித்துள்ளாயே, இது ஏன் அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, உனக்கு உன் பக்தர்கள் பேரில் உன் அடியார்கள் பேரில் உள்ள பேரன்பினால் என் அன்பர்களுக்கு எது ஹிதமோ எது உகப்பானதோ அது எனக்கு உகப்பு. அவன் என் அன்பன், என் பிரியன், அவளுக்கு அந்த நெத்தியில் இட்டுக்கிறது பிடிச்சிருக்குன்னா நானும் இட்டுக்கிறேன் அப்படின்னு அவர்கள் திருநெற்றிகளில் அணிவதையே நானும் அணிவேனாக என்று திருவுள்ளம் கொண்டுதான் நீயும் அப்படி தரித்து கொண்டுள்ளாயோ? அப்படித்தான் இருக்கும்.
மற்றபடி இவ்வாறு நீ தரிக்காவிடில் உனக்கு கேடு ஒன்றும் விளையாது, ஏதும் கிட்டாது போகாது. மேல்கதி கிட்ட வேண்டும் என்ற அவசியம் உனக்கு இல்லையே. எவ்வளவு அழகா சுவாமி அந்த திருமண்காப்பை அனுபவிக்கிறார். இதுல அந்த திருமண்காப்பை பற்றிய ரொம்ப ஆச்சரியமா, வரதா, திருநெற்றியில் மேல் நோக்கி எழும் ஊர்துவ புன்றத்தை திருமண்காப்பை நீ தரித்திருப்பது அதன் சிறப்பான திறனையும், பக்தர்கள் அதை ஏற்றிருப்பதனால் அதனிடத்தில் உனக்கு இருக்கும் ஒரு ஆதரத்தையும் காட்டுவதற்காகவா இந்த ஊர்துவ புன்ற திலகம் தன் நெற்றியில் தரிக்கும் பகவத் பக்தர்களை உயர்கதிக்கு தூக்கிவிட்டு உதவுவது என்று பெயரில் கூட சூச்சிப்பிப்பதற்காக, அந்த பெயரில் கூட அந்த சக்தியை கொண்டு வருவதற்காக இந்த திருமண் திலகத்தை ஒரு ஆதரவோடு, இது நம் பக்தர்களுக்கு உகந்தது, அவர்கள் ஆதரிப்பது என்ற கௌரவ கருத்தால் நீயும் உன் நெற்றியில் ஏற்றுக்கொண்டுள்ளாய், அப்படித்தானே அப்படின்னு தெரிவிக்கிறார். வரதா, வரம் தரும் பேரருளாளனே, ஊர்துவ புன்ற திலக்கம், மேல் நோக்கிய திருமண்காப்பாகிய திலக்கம், பக்த ஜனான் எம்பெருமானின் அடியார்கள், பக்த ஜனங்கள், உபரி உத்தரதி மேலான கதியை அடைவிக்க தூக்கி விடுகிறது அந்த திருமண்காப்பு. இதி என்பதாய் ஊர்துவத ஆசிரயன மேல் நோக்கிய உருவை தாங்கி, மேல் நோக்கிய அந்த உருவத்தை தாங்கி, சூச்சித சக்தி குறிப்பால் வெளியிடுகிற இந்த வாச்சியார்த்தத்தை வெளியிடுகிற ஊர்துவ புன்ற திலக்கம் திருமண்காப்பாகிய திலக்கத்தை ஸ்வலலாட்டே நீயும் உனது தனது நெற்றியில், பகுமானாத் நமது அடியார்களை உத்தாரம் செய்கிறது, இது நமது அடியார்களை தூக்கி விடுகிறது, காப்பாற்றுகிறது என்ற மதிப்பால், கிம் பிபர்ஷி தேவரீரும் தரிக்கிறீர் போலும், கிம் பிபர்ஷி வரதா சொல்லலாட்டே, இந்த லலாட தனது திருநெற்றியில் தனது அடியார்களுக்கு பிடித்திருக்கிறது, தமது அடியார்கள் இட்டுக் கொள்கிறார்கள் அப்படின்னு நீயும் தரிக்கிறாயோ. ஸோ இதுல திலக்க வர்ணனம் பற்றி தெரிவிக்கிறார். ஊர்துவ புன்றம் என்ற ஆதிசேஷன் சிரஸில் அது எத்தகைய உருவில் இருக்கிறதோ அந்த திருமண்காப்பு, அது இல்லாமல் எந்த வைதிக கர்மாக்களை பண்ணினாலும் சாம்பலில் இட்ட ஆகுதியை போல் வீண் என்பது வச்சனமே இருக்கு. ஸ்நானம், தானம், ஜபோ, ஹோமஹா, சுவாத்தியாய, பித்ருதர்ப்பணம், பஸ்மீபவதி தத் சர்வம் ஊர்துவபுண்ட வினா கிருத்தம். ஊர்துவபுண்டம் இல்லாத இந்த செயல்கள், அது தானமாக இருந்தாலும் சரி, ஸ்நானமாக இருந்தாலும் சரி, ஜபமாக இருந்தாலும் சரி, ஹோமமாக இருந்தாலும் சரி, சுவாத்தியாயம், பித்ருதர்ப்பணம், எல்லாத்துக்கும் ஊர்துவபுண்டம் இல்லைன்னா சாம்பலில் இட்ட ஆகுதியை போல் வீண். பேரருளாளனே, தேவரீர் எந்த வைதிக கர்மாவை செய்ய ஊர்துவ புன்ற திலக்கம் தரிக்கிறீர்? எங்களுக்கு தான் அது. கர்மவசியரான நாம் போன்றவர்களுக்கு திருவண்காப்பு தேவை. சூன்யமான நெற்றியா இருக்கக்கூடாது என்பதற்காக என்றால் வேறு ஏதாவது தரிக்கலாமே. அழகுக்காக கஸ்தூரி திலக்கம் தரிக்கலாம். இப்படியாக எப்போதும் திருமண்காப்பை ஏன் தாங்குகிறீர்? அதற்கு என்னன்னா இதோ விடை. இந்த திருமண்காப்பை யார் இட்டுக்கொள்கிறார்களோ அவர்களை இதுவே மேலுலகத்திற்கு உத்தாரம் செய்ய வழிவகுக்கிறது என்பதனால் ஊர்த்வ என்ற பதமே அது மேலே என்ற அர்த்தம். அதை குறிப்பால் உணர்த்தி இத்தகைய பெருமைகளை உடையது என்ற மதிப்பு தோன்ற தேவரீரும் அதை அணுகிறீர் போலும் என்கிறார் ஆழ்வான் ஆச்சரியமாக. அந்த திலக்கம் என்பதற்கு இவ திலக்கம், அதுல இவார்த்த கண் பிரத்யேக எல்லை போல அடி பெருத்து நுனி சிறுத்து கருப்பாய் கஸ்தூரி திலக்கம் இருப்பதால் அதை கொண்டு இந்த பதம் ஏற்பட்டது. படிப்படியாய் திருமண்காப்பு வரையிலும் அது சொல்ல வல்லது. சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை முழுமையாக எடுத்து ஊர்துவ போன்ற தாரணாதிகாரத்தில் தக்ஷ ஸ்மிருதியை எடுத்து தெரிவிக்கிறார். ஸ்நாத்வா லலாட்டே திலகம் மிருதா குரியா தந்திரிதா அப்படின்னு, குறியாத தந்திரிதா என்ற வசனத்தை விளக்கும் போது உறுதிப்படுத்தி உள்ளார் சுவாமி தேசிகன் ஊர்துவ போன்ற தாரணாதிகாரத்தில். அதனால் பெருமாள் நெற்றியில் அந்த நாளில் திருமண் கிடையாது என்ற வாதம் சரியில்லை. இனி அதே அதிகாரத்தில் இந்த ஸ்லோகத்திற்கு வேண்டிய பிரமாண வாக்கியங்களையும் வேதாந்த தேசிகன் உதாகரித்துள்ளார்.
அதுவும் ஆழ்வானுக்கு திருவுள்ளம். ஊர்துவ புன்றம் தன்னை தரிப்பவர்களை ஊர்துவ கதிக்கு, மேல் நோக்கி கதிக்கு ஏற்று செல்லுகிறது என்று அர்த்தம். ஸ்ரீ நாரதீய வச்சனங்கள் எல்லாம் விரிவாக எடுத்து சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்கிறார். திருமண்காப்பு என்பது எப்படி இருக்கணும்னா அதன் உருவம் என்ன என்பதை பற்றியும் சச்சரித்திர ரக்ஷையில வேதாந்த தேசிகன் விசாரித்து முடிவுக்கு வந்துள்ளார். அனாதியாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருவடி காளியனின் சிரசில் எப்படி சேவையாகிறதோ அதே போலவாம் இது. இதைத்தான் இன்றளவும் ஸ்ரீ ஜெயந்தியின் போது கிருஷ்ணன் காலடி என்று கோல உருவில் ஆபாலிகா கோபாலகம் இட்டு வருகிறோம். நாம் கோல உருவில் அந்த பெருமாள் திருவடியை தரையில இடுகிறோம். பாதுகையின் சன்னிவேசமாக அதை இட வேண்டும் என்பதையும் சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரத்தில் தெரிவிக்கிறார். பரஸ்ய பும்சகா பத சன்னிவேஷாம் பிரயுஞ்சதே பாவித பஞ்சராத்ராஹ அகப்பிரதீபான் அபதிஷ்ய புன்றான் அங்கேஷு ரங்கேஷய பாதுகே த்வாம். 25வது சாப்டர்ல 4வது ஸ்லோகம் பாதுகா சகஸ்ரம். ஸ்ரீ ராமானுஜ சம்பு அது தொட்டையாச்சாரியரின் சிஷ்யரான வாதூல ராமானுஜ சூரியாவார். எம்பெருமானார் ஸ்ரீரங்கம் வடதிருக்காவேரியில் நித்திய கர்மானுஷ்டானம் செய்தருடைய போது திருமண்காப்பை சாற்றிக்கொண்ட அந்த வைகரியை அனுசந்திக்கிறார் அவர். அந்த சம்பூல, ஸ்ரீ ராமானுஜ சம்பூல, அதாவது இடைவெளியுடன் கூடியதும் 3ஆம் பிறை சந்திரனை ஒத்ததுமான திருமண்காப்புகளாலும் இடையில் மின்னலை ஒத்த மஞ்சளான ஸ்வர்ணவர்ணமான ஸ்ரீசூர்ணங்களாலும் ஸ்ரீ பாஷ்யக்காரர் விளங்குகிறார் என்பது அதன் பொருள். அந்த ஸ்ரீ ராமானுஜ சம்பு 6வது சாப்டர் 30வது ஸ்லோகத்தில் அதை தெரிவிக்கிறார். இப்படியே சோழசிம்ம புறத்தார் எழுதிய சம்புவிலே காணப்படுவதால் இதுவும் பிராச்சீனமான திருமண்காப்பு என்று அறிய வேண்டும். சுவாமி கூறத்தாழ்வான் இவ்வளவு ஆச்சரியமா இந்த திருமண்காப்பை அனுபவிப்பது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதுவும் திருமண்காப்பு இல்லாமல் வைதிக காரியம் எதுவும் செய்யக்கூடாது. திருமண்காப்பு அத்தனை முக்கியம். அந்த ஊர்துவ புன்றம் இட்டுக்க நாளடைவில் சத்துவகுணம் மேலோங்கும். ஆச்சாரியன் பெருமாள் பகவத் அனுகிரகம், பாகவத அனுகிரகம், ஆச்சாரிய அனுகிரகம் தானா வரும். அடியேன் ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தன்யோஸ்மே.